ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பாட்டுக்காரன் பாட்காஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புது வருஷம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு? நல்லா ட்ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். 12th 12 ஜனவரி, அதுக்குள்ளே 12 நாள் போயிடுச்சு. எப்படி இவ்வளோ வேகமாக ஓடிச்சுனே தெரியல. பரபரப்பாக இருக்குது எடுத்து உடனே. இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி 12 நாளும் போகலைன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அது வந்து பெட்டர் ஆகும். என்றைக்குமே வந்து ஃபர்மாக பிலீவ் பண்ணுங்கள், நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வேணுமோ, எது ரொம்ப அவசியமோ அது மேலே வந்து அது உங்களுக்கு வந்து சேரும். அது இந்த உலகம் வந்து, இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கு ஒரு வழியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுதிருக்கு வந்து இந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் நாள் ஆக வயசாகுதில்ல, அப்போ வந்து லைஃப் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து நான் பார்க்குறது வந்து இதுதான். நம்புங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே லைஃப் மாறும். அப்படி மாறலைன்னா அதுக்கான டைம் வரல, அவ்வளோதான். ஸோ நிச்சயமாக மாறும். ஸோ இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஹெசிஸ்டண்ட்டாக தான் இதை நான் ஆரம்பித்தேன். இதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தா, இது தேவையா, அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் என்னோடய ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நம்ம அப்படி என்னத்தை கிளிஸ்டோன்னு இதை பற்றி தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னான். ஒரு வார்த்தையாக இருந்தாலும் திருவார்த்தையாகனு சொன்னாங்க. என்னென்னா வந்து, நீ இத்தனை நாள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்க, அது உனக்கு எந்த வகையிலையும் ஒரு மானிட்ரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. இதை எந்த இடத்துலையுமே நீ விடாமல் பண்ணிகிட்ருக்கங்கும்போது உன்னோட ஒர்க்கை நீயே பீலிட்டில் பண்ணாத அப்படின்னு சொன்னான். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் வந்து எனக்கு நானே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கோடங்கி என்ன மாதிரி வாழ்த்துக்கள் சார். ஸோ 4 years ஆகுது பாட்டுக்காரன் ஸ்டார்ட் பண்ணி. பாட்டுக்காரன் வந்து இப்போது ப்ளாக் இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, ஆக்டிவான சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது. இருந்தாலும் வேறு தளத்துக்கு பாட்டுக்காரன் போனாலும் பாட்டுக்காரனோட கோர் வந்து பாடல்கள் தான், பாட்டு தான், இசை தான். ஸோ இசையை வந்து வெவ்வேறு தளங்களில், வெவ்வேறு பரிணாமங்களில் எல்லா விஷயமுமா பண்ணுறது வந்து எனக்கு ஒரு அதீத திருப்தி. எந்த அளவுக்குன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். நிறைய பேருக்கு வந்து நமக்கு பிடிச்ச மியூசிக்கை நம்ம ஷேர் பண்ணுறோம், நம்ம பிடிச்ச வரிகளை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்கு நிறைய பேர் அதே மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறைய பேர் அதை கவனிச்சிருக்காங்க அப்படின்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டுக்காரன் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. இதை பற்றி ஒரு ப்ளாகில் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட்லேயும் சொல்லியிருக்கேன். எனக்கு இசை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பரிச்சயம். பட் பிடிச்சது வந்து எல்லாரும் போல் டீனேஜில் தான் வந்து பயங்கரமாக பிடிச்சது. 2019 அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு அபர்ணா வந்து ஷீ இஸ் அ சைக்காலஜிஸ்ட். அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரஃப்பான ஃபேஸாக இருந்துச்சு. எதுவுமே வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. அப்படி இருக்கும்போது ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு டெய்லி காலைல எந்திக்கிறோம், இருக்கோம், தூங்குகிறோம், டெய்லி எந்திக்கிறோம், வேலை இருந்தாலுமே வந்து ஒரு ரொம்ப ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லை. அப்போது அபர்ணா வந்து சொன்னாங்க, நான் உன் ஃப்ரெண்டுங்கிறனால நான் உனக்கு தெரப்பிலாம் பண்ண முடியாது, பட் ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். உனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் அதை பற்றி எழுத மாட்டேங்கிற அப்படின்னு சீரியஸாக ஒரு லெக்சர்னு சொல்லக்கூடாது, இல்லை சீரியஸாக ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி பண்ணலாம், நீ இவ்வளோ சொல்கிற, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் ஷீ சார் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, நீ தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக்கில் எழுதாத, ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோ, அப்போ தான் வந்து அதுக்கான டெடிக்கேஷன் உனக்கு கிடைக்கும்.
ஒரு பிளாக் ஸ்பாட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னப்போ சொல்லிட்டாப்போ ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுப்பி விட்டு வந்துட்டேன். நான் அப்போ வந்து ஊருக்கு போயிருந்த போது திரும்ப மெசேஜ் பண்ணி நாளைக்கு பொங்கல், நீ தயவு செஞ்சு நாளைக்கே ஆரம்பிச்சிரு அப்படின்னா. சரி நம்மளை இவ்வளோ புஷ் பண்ணுறா, சரி அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்தாவாச்சு நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அருண் பரத் வந்து ரஹ்மான் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஃபேன் பேஜ்லாம் வச்சுருந்தார். நான் யுவன் வேர்ல்டு வச்சுருந்தேன், ஒரு ரஹ்மான் 360 வச்சுருந்தார். ஸோ எனக்கு டெக்னிக்கலான விஷயம்லாம் வந்து அந்த டைமில் பிளாக் ஸ்பாட் இருக்கும்போதும் சரி, ஏர்லி வேர்ட் ப்ரெஸ்ஸும் சரி நானே பண்ணிடுவேன். ரொம்ப டைம் எடுத்து கற்றுக்கிட்டு நானே பண்ணிடுவேன். பட் எனக்கு பாட்டுக்காரனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷம் வந்து நான் அதை விட்டு தள்ளி வந்துட்டேன். எனக்கு என்ன அப்டேட் இருக்குது, என்ன ஆகிட்டுருக்குன்னு தெரில. நான் ஹெல்ப் கேட்டவுடனே ஓவர் நைட்டில் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் ஒரு தடவை சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே பண்ணி ஒரு நைட்டு ஒரு 2 மணிக்கு ஜி பேசிக் சைட் இது ஓகேவா பாருங்கள், நம்ம இதிலே தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு இத்தனை பேர் துணை நிற்கிறாங்கிறதே வந்து எனக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. தென் தூக்க கலக்கத்துலேயே நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன், பாட்டுக்காரன் டொமைன் வாங்கும்போது PWA போடாமல் PATT அப்படின்னு போட்டு கொடுத்துட்டேன். ஸோ நிறைய பேருமே அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. தப்பாக இல்லைங்க, தூக்க கலக்கத்தில் டைப் ஆயிடுச்சு. பட் அது நம்ம சிக்னேச்சராக இருக்கட்டுமே. நிறைய பேர் கேட்டாங்க இது நியூமராலஜிக்காக வச்சிங்களா, அதிலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸோ பாட்டுக்காரன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு Jan 13th ஃபஸ்ட்டு ப்ளாகு பப்ளிஷ் பண்ணேன். எனக்கு அப்போ நல்லா காண்டாக்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது திரும்ப அருண் மெசேஜ் பண்ணியிருந்தான், saying that 380 ஹிட்ஸ் வந்திருக்கு, பெரிய விஷயம், அது ஒரு புது பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அது பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஈவன் தோ நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்லாம் சொன்னாலுமே இது எல்லாமே ஒரு பேட் மாதிரி தானே. நம்ம பண்ணுற ஒரு வேலைக்கு இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு அது பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தென் அதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். அட்லீஸ்ட் மாதம் ஒரு பிளாக் எழுதணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் மாதம் ஒன்று எழுத முடியல, வேலை பளு அண்ட் அதனால் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பிளாக் வந்து அப்பப்போ பண்ணி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 51 பிளாக் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக 51ங்கிறது ஒரு பெரிய நம்பர். எழுதும்போது தெரில, நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கும்போது 51 பிளாக் இருக்குது. அண்ட் ஒரு 50,000 ஹிட்ஸ் இருக்குது சைட்டில். பிளாக்லாம் படிப்பாங்களா, பிளாக் படிக்கிற கல்ச்சர் கம்மியாகிருச்சு அப்படின்லாம் எனக்கும் தோணியிருக்கு. பட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி, ஓகே பிளாகும் படிக்கிறாங்க, ஃபேஸ்புக் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சோஷியல் மீடியாவோட சப்போர்ட்டும் அந்த டைமில் ஒரு பெரிய இதுதான். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும். இன்ஸ்டாகிராம் ஸ்பெஷலி பிளாகை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கும் மியூசிக் ரிலேட்டட் கண்டென்ட்டை நிறைய பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஊந்துகோலாக இருந்திருக்கு. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. தென் 2020 லாக்டவுன் அப்போ தான் வந்து எல்லாருமே பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. லிட்ரலி எனக்கு தெரிஞ்சே என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே ஒரு 10-15 பேர் பாட்காஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து விஜய் வரதராஜ் வந்து அவர் ஃபஸ்ட்டு 2 ஷோ பண்ண பிறகு எனக்கு ஒரு தடவை கால் பண்ணி என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த டைம் ஒர்க்கு பயங்கர ஒரு ரொம்ப என்னன்னு சொல்கிறது, ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக போயிட்டு இருந்த டைம். அப்போ என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு, நீ வந்து பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணடா, இப்போ யார் பிளாக்லாம் படிக்கிறது, பிளாக் படிக்கிற கல்ச்சர்லாம் முடிஞ்சு போச்சு, கேட்குறாங்க. எனக்கு இப்போ டெம்பிள் வோக்கல் ஒலி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு நீ இதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறதுக்கு, மியூசிக் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஆளுங்க ரொம்ப கம்மி, இதை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக புஷ் பண்ணுறாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். டு பி வெரி ஹானஸ்ட், நான் இது ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு இன்செக்யூரான ஒரு ஆள். எஸ்பெஷலி என்னோடய வாய்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
மைக் வாய்ஸ் ஸ்பெஷலாக நான் நேரில் பார்க்கும்போது என்னோடய வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், மைக்கில் நீங்கள் கேட்குறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் தான். அப்படி இருக்கும்போது என்னோடய மைக் வாய்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு மைக்கில் வந்து கேட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், கருமம் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் எபிசோட் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன். ஃபஸ்ட் எபிசோட் பப்ளிஷ் பண்ண உடனே எல்லாருக்குமே அனுப்பிச்சேன், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அடுத்த எபிசோடு எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு பயங்கர ஒரு சப்போர்ட். இது எல்லாமே வந்து நேற்று நடந்த மாதிரி இருக்குது. பட் சர்ப்ரைசிங்லி 4 years முடிஞ்சிருச்சு. பாட்காஸ்ட்டுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற எபிசோடு வந்து 49th எபிசோடு. பாட்காஸ்ட்டுமே வந்து என்னால் வந்து ரொம்ப ஒரு கண்டினியூஸாக டெய்லி வீக்லி பேசிஸில் என்னால் பண்ண முடியல. பட் ஐ விஷ் ஐம் ட்ரைங் டு டூ தட். வீக்லி ஒன்று ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் நானே புஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த செட்டில் வந்து அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக பேங்க் பண்ணிட்டு பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. லைக் அடுத்த எபிசோடு வந்து 50th எபிசோடு அதோட ரேப் பண்ணிவிட்டு செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு வந்து ரொம்ப அதிகம். கேட்டுகிட்டே இருக்கிறது, எவ்ரி பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே ஷேர் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக செகண்ட் சீசனுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். செகண்ட் சீசனுக்கு அதான் நிறைய மியூசிஷியன்ஸ், லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் இவங்களெல்லாம் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வரலான்னு பார்த்துட்ருக்கேன். அண்ட் அது சீக்கிரமே நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு டைம்லைன் கமிட்மெண்ட் கொடுக்க எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா சொல்லிட்டு பண்ணலான்னா தப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி குரலுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து என்னோடய ஒரு லுக்ஸுக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. பட் இப்போ இல்லை, இப்போ வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு. இதை பண்ணுற மாதிரி ஐ அக்செப்ட் ஹூ ஐ ஆம் அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் ஹூ ஐ ஆம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதுதாங்க 4 years கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மீடியமே எனக்கு ஒரு புது மீடியம். அண்ட் இந்த மீடியம் த்ரூ எனக்கு கிடைச்சிருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங், சர்ப்ரைசிங் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சேன்னு ஒரு 3-4 எபிசோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது பெருசாக செல்ஃப் எடுக்காது விட்டுரும் அப்படின்னு பார்த்தேன். பட் அண்ட் கண்டினியூஸான சப்போர்ட் தான் வந்து இதை பண்ண வச்சிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் அடுத்த இதுன்னு சொல்லும்போது நம்ம அடுத்த சீசன் சொன்னேன், ப்ளாகும் இப்போது அடிக்கடி எழுதணும்னு பார்த்துட்ருக்கேன். யூடியூப் பற்றி சொன்னேன். எனக்கு வந்து டிஸ்கார்ட் நல்லா தெரிஞ்ச யாராவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் ஆக்டிவாக வச்சுக்கணும்னு ஆசை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அண்ட் பாட்டுக்காரன் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் இதை நான் ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மியூசிக்கை பற்றின கான்வர்சேஷன்களுக்கும் மியூசிக் அப்ரிஷியேஷன்களுக்கும் நிறைய பேர் மியூசிக்கை ஷேர் பண்ணிடுறதுக்கு புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கிறேன். இது ஒரு கம்யூனிட்டியாக, இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கம்யூனிட்டியாக அதை ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் அதை நோக்கி கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் ஸ்ட்ராங்காக பயணிப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம ஆளுங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் நம்மளோட ஹியூமர் சென்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இல்லை, நம்ம ஆளுங்க ரொம்ப அஃபென்சிவாக ஆகிறானுங்க. மீம்ஸ்லாம் போட்டால் மீம்ஸுக்கு கீழே வந்து பயங்கரமாக டிபேட் பண்ணுறாங்க. நீங்கள் டிபேட் பண்ணுறதுக்கு மீம்ஸ் வந்து ஒரு சரியான இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வந்து டிபேட் பண்ணுங்கள். மீம்ஸ் வந்து மீம்ஸாக பாருங்கள், சிரிச்சிட்டு கடந்து போயிருங்க. அதை போட்டு கேட் கீப் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை விட்டுருங்க. மீமை வந்து மீமாக பாருங்கள். நீங்கள்லாம் 9gag பீக்கில் இருந்தப்போ அதை 9gag கன்சியூம் பண்ணிக்கலான்னு தெரில. பட் 9gagலாம் பார்த்துருந்தவங்களுக்கு வந்து மீம்ஸோட ஒரு அந்த உலகம் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் 9gag பார்க்காத யாருக்குமே நம்ம மீம் கல்ச்சர் சூப்பராக இருக்குது. பட் மீமை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. பாட்டுக்காரனுமே ஏதோ ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வந்து பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க, நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக தான், மீம்ஸை வந்து மீம்ஸாக பாருங்கள். அண்ட் இந்த கம்யூனிட்டியில் நிச்சயமாக இன்னும் நிறைய இசை, இன்னும் நிறைய
உரையாடல்கள், இன்னும் நிறைய மியூசிக் அப்ரிஷியேஷன், இதெல்லாம் நான் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் இத்தனை நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்து மெயினாக இந்த பாட்காஸ்ட்டு அண்ட் மெயினாக இந்த எபிசோட். தேங்க்யூ ஸோ மச். இந்த டைமில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணுன்னா எங்கள் அம்மா அப்பா, அஃப்கோர்ஸ் என்னோடய ஒய்ஃப், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் பாட்டுக்காரனுக்காக எப்போதுமே இருக்கிற சிலர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அவங்க இந்த ஷோ கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க முகத்தில் சிரிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த எபிசோட் வந்து நம்மளோட சீசன் ஃபினாலே. அது வந்து ஒரு மொரட்டு த்ரோ பேக் இறக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். பட் தெரியலை த்ரோ பேக்காக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக அது சீக்கிரமே இறக்கிட்டு அடுத்த சீசனில் மொரட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ கூடிய விரைவில் அடுத்த எபிசோடு, அடுத்த ப்ளாக், அடுத்த போஸ்ட்டோடு சந்திக்கலாம். அண்ட் பிஎஸ் அந்த டிஸ்கார்ட் விஷயம், யாருக்காவது டிஸ்கார்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ. இதை சீக்கிரமாக பெருசாக்கலாம். ஓகே, தேங்க்யூ.